ஓம் சாய்ராம். இன்று வியாழக்கிழமை. பாபாவின் தரிசனம் நம் எல்லோரையும் மகிழ்விக்கும். வாரத்திற்கு ஒரு நாள் பாபாவிற்கென்று நம் எண்ணற்ற நிகழ்வுகளுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்றோம். எத்தனையோ விஷயங்களுக்காக நம்மை அர்ப்பணித்து செயல்படுகிறோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் பாபாவின் ஆலயத்திற்கென்று நாம் செல்ல வேண்டும். அந்த ஒரு நாள் நாம் செல்லும் நிகழ்வில் முழுமையாக பாபாவை நமது மனதில் ஏற்று அவரின் தரிசனத்தை பெற வேண்டும். எவன் ஒருவன் முழு சரணாகதி அடைந்து பாபாவின் பாதத்தை நமஸ்கரிக்கின்றானோ அவன் வாழ்வின் இன்னல்கள் அறவே நீங்கி அவன் பிரம்மாண்டமான பேரானந்த நிலை பெறுகின்றான். அப்படி பேரானந்த நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் பாபாவிடம் முழுமையான பக்தி கொள்ள வேண்டும். அப்படி முழுமையான பக்தி கொண்டவனின் எண்ணற்ற துயரங்களும் துன்பங்களும் அறவே பாபாவின் அக்னி துணியால் எரியூட்டப்பட்டு பிரம்மாண்ட மனமகிழ்ச்சியை பெறுகிறான். அவனின் முன்ஜென்ம கர்ம வினைகளை முழுமையாக குறைக்கும் வல்லமை பாபாவிற்கு மட்டுமே உண்டு. எத்தனையோ இடங்களுக்கு சென்று அவன் துன்பங்களிலிருந்து மீள முடியாமல் படும் கஷ்டங்களை பாபா ஒரு நொடியில் நீக்கி அவனை மகத்துவம் என்ற பிரகாசத்தை அடைய செய்கின்றார். நம் வாழ்வின் வளர்ச்சிக்குண்டான அந்த அற்புதமான பாபா தரிசனத்தை நாம் எப்போதும் பெற வேண்டும். பாபாவை மனம் கூர்ந்து அவரின் பாதத்தில் நமஸ்கரியுங்கள். அவரை உங்கள் மனதுக்குள் முழுமையாக ஏற்று செயல்பட வையுங்கள். பாபா நம் மனதில் இருந்தால் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவர்பால் செய்யப்பட்ட காரியங்களாக வெற்றி கிட்டும். பாபாவை நம்பினோர் என்றும் கைவிடப்பட மாட்டார். அவர்களின் வாழ்வு எப்போதும் செழிப்புடன், மகிழ்ச்சியுடன், பேரானந்தத்துடன், தேவை என்பது இல்லாத அளவிற்கு நிறைந்திருக்கும் பிரம்மாண்டத்தை பாபா அருள்வார். பாபாவின் பாதத்தை நமஸ்கரித்து ஓம் சாய்ராம்.